ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 பேப்பர் 2 தமிழ் மாதிரி வினாத்தாள் 14 தான் பார்க்க போகிறோம். இது வகுப்பு 10 இயல் 2ல் இருக்கிற காற்றே வா என்ற தலைப்புலேருந்து வர கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை பாருங்கள். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஷ் எனப்படும். வசன கவிதை. யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படும். வசன கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். வசன கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். தேசிய கவிஞர் என பாராட்டப்படுபவர் பாரதியார். தமிழில் முதலில் கருத்துப்படம் உருவாக்கியவர் பாரதியார். தமிழில் முதலில் கருத்துப்படம் உருவாக்கியவர் பாரதியார். பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாரதியாரை பாராட்டியவர் பாரதிதாசன். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாரதியாரை பாராட்டியவர் பாரதிதாசன். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா, சுதேசமித்திரன். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா, சுதேசமித்திரன். வசன கவிதையே டேஷ் என வடிவம் உண்டாக காரணமாயிற்று. புதுக்கவிதை. வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உண்டாக காரணமாயிற்று. விடுதலை கவிஞர் என போற்றப்படுபவர் பாரதியார். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் டேஷையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார். பெண் அடிமைத்தனத்தை, குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை படைத்தவர் பாரதியார். முன்னறிவு புலவர், மகாகவி, அமரகவி, உலகக்கவி, தமிழ்கவி, வரகவி, மக்கள் கவிஞர் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் பாரதியார். பிராணரசம் என்பதன் பொருள் உயிர்வழி. பிராணரசம் என்பதன் பொருள் உயிர்வழி. காற்றே நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிருக்கும். கோடிட்ட சொல்லின் பொருள் சீராக. லயத்துக்கு கோடிட்டு கொடுத்துருக்காங்க, அதோட பொருள் சீராக. காற்றின்றி அமையாது உயிரியக்கம். அடுத்தது முல்லைப்பாட்டிலேருந்து வர கொஷின்ஸ் பாருங்க. பாடு இமிழ் பனி கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பாடு இமிழ் பனி கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். சுவல் என்பதன் பொருள் தோல். சுவல் என்பதன் பொருள் தோல். கோடு என்ற சொல் தரும் பொருள் மலை. கோடு என்ற சொல் தரும் பொருள் மலை. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஷ் அடிகளை கொண்டுள்ளது. 103 அடிகளை கொண்டுள்ளது. முல்லைப்பாட்டு டேஷ் அடிகளை கொண்டுள்ளது. 103 அடிகளை கொண்டுள்ளது. முல்லைப்பாட்டு பாடலை படைத்தவர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு பாடலை படைத்தவர் நப்பூதனார். முல்லை நிலத்தின் உரிப்பொருள் காத்திருத்தல். முல்லை நிலத்தின் உரிப்பொருள் காத்திருத்தல். முல்லைப்பாட்டு டேஷ் பா வகையை சார்ந்தது. ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டு டேஷ் பா வகையை சார்ந்தது. ஆசிரியப்பா. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு டேஷ் நில மக்களின் அகவாழ்க்கையை சிறப்பாக கூறுகிறது. முல்லை நில மக்கள். முல்லை நிலத்தின் சிறு பொழுது மாலை.
முல்லை நிலத்தின் சிறு பொழுது மாலை. முல்லை நிலத்தில் பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்திற்குரிய பூ பிடவம். முல்லை நிலத்திற்குரிய பூ பிடவம். டேஷ் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. இயற்கை சூழல். எழிலி என்பதன் பொருள் மழை மேகம். எழிலி என்பதன் பொருள் மழை மேகம். பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை எனப்படும். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை எனப்படும். ஆயர் ஆய்ச்சியர் டேஷ் நிலத்துக்குரியவர்கள். முல்லை நிலத்துக்குரியவர்கள். முல்லை நிலக்கடவுள் திருமால். முல்லை நிலக்கடவுள் திருமால். வலம்புரி சங்கு பொறித்த கைகளையுடையவர் திருமால். வலம்புரி சங்கு பொறித்த கைகளையுடையவர் திருமால். திருமால் வந்து குறுகிய வடிவில் டேஷ் மன்னனிடம் 3 அடி மண் கேட்டார். மாவலி மன்னன். திருமால் வந்து குறுகிய வடிவில் டேஷ் மன்னனிடம் 3 அடி மண் கேட்டார். மாவலி மன்னன். விருச்சி என்பதன் பொருள் நற்சொல் கூறுதல். விருச்சி என்பதன் பொருள் நற்சொல் கூறுதல். தலைவிக்காக நற்செயல் கேட்டு நின்றவர்கள் முது பெண்கள். தலைவிக்காக நற்செயல் கேட்டு நின்றவர்கள் முது பெண்கள். சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்டு பசியால் வாடிக்கொண்டிருந்தது இளங்கன்று. சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்டு பசியால் வாடிக்கொண்டிருந்தது இளங்கன்று. இளங்கன்றுக்கு ஆறுதல் கூறியவள் இடைமகள். இளங்கன்றுக்கு ஆறுதல் கூறியவள் இடைமகள். தலைவன் வருவது உறுதி என்ற தலைவியை ஆற்றுப்படுத்தியவர்கள் முதுபெண்டிர். தலைவன் வருவது உறுதி என்று தலைவியை ஆற்றுப்படுத்தியவர்கள் முதுபெண்டிர். நனந்தலை உலகம் வளையி. இதில் நனந்தலை என்பது அகன்ற. நனந்தலை உலகம் வளையி. இதில் நனந்தலை என்பது அகன்ற. கொடுங்கோர் கோவலர். இத்தொடரில் கோவலர் என்பது டேஷை குறிக்கும். இடையரை குறிக்கும். கொடுங்கோர் கோவலர். இத்தொடரில் கோவலர் என்பது இடையரை குறிக்கும். வண்டுகள் டேஷ் போன்று ஒலிக்கும். யாழிசை போன்று ஒலிக்கும். வண்டுகள் யாழிசை போன்று ஒலிக்கும். கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டின் அடிகள் 1 - 17 அடிகள். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டின் அடிகள் 1 - 17 அடிகள். மழை மேகம் டேஷ் பெருந்தோற்றம் கொண்டது. திருமாலை போல பெருந்தோற்றம் கொண்டது. மழை மேகம் திருமாலை போல பெருந்தோற்றம் கொண்டது. அருங்குடி மூதூர் மருங்கில் போகி. இதில் உள்ள இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அருங்குடி மூதூர் இதோட இலக்கண குறிப்பு என்னன்னா பண்புத்தொகை. நன்றி.